தாம்பரம் அருகே சிட்லபாக்கம் ஏரியில் பணிகள் நிறைவடையாத நிலையில் அவசரமாக திறப்பு விழா நடைபெற்றதாக முன்னாள் எம்பி சிட்லபாக்கம் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் 70% பணிகள் மட்டுமே நிறைவு பெற்றிருப்பதாக கூறினார். மேற்கு பக்க கரைகள் செப்பனிடப்படவில்லை, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியவர் மீதமுள்ள 30% பணிகளை உடனடியாகவும் முழுமையாகவும் நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். 30% பணிகள் நிறைவடையாமல் அவசரமாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியிலே கழிவு நீர் கலப்பதை தடுத்து நிறுத்தப்படவில்லை, மேற்கு பக்க கரைகள் செப்பனிடப்படவில்லை, கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவில்லை. இப்படி பல இல்லை என்பதுதான் இங்கே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 30% பணியினை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வலியுறுத்துகிறேன்.